பாராளுமன்ற ஜனநாயக முறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்குது. மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவருடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டி தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில் தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும். ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் ஃபிக்ஸ்டு டேர்ம், அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அங்கே ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது. அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது. இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 5-6 தேர்தல் நடப்பது நல்லது. ஒரு 30 மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 3லேருந்து 5 மாநிலத்துக்கு தேர்தல் வரும். அது தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள். மாநில தேர்தலின் மூலமாக கூட சில சமயம் மக்கள் மத்திய அரசாங்கத்திற்கு சில பாடங்களை புகட்டுவார்கள். அடிக்கடி தேர்தல் வருவதன் மூலமாகத்தான் என்னை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது.